नमः पार्वती पतये हर हर महादेव। आदिपराशक्ति माता की जय। सद्गुरु स्वामिनः जय। गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां भिषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। குருவுடைய அனுகிரகத்தினாலேயும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தினாலேயும் நாளைய தினம் குரு பூர்ணிமை வியாச பூர்ணிமா என்னும் சொல்லக்கூடிய புண்ணியமான நாளாக இருக்கு. நாளை முதல் பாரமஹம்சியமாக உள்ள மகான்கள் சந்நியாசிகள் அனைவரும் சாதுர்மாஸ்ய விரத சங்கல்பம் செய்து இந்த சாதுர்மாஸ்யம் 4 பட்சம் முடியும் வரை ஒரே இடத்திலிருந்து லோகக்ஷேமத்திற்காகவும் அவர்கள் இருக்கிற இடம் இந்த உலகம் முழுவதும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்றும் அனைவருக்கும் சகல புண்ணியங்களும் வர வேண்டும் என்றும் ஒரே இடத்தில் இந்த சாதுர்மாஸ்ய விரதத்தை அனுஷ்டானமாக செய்ய இருக்கிறார்கள். வியாச பூர்ணிமா அன்று வேதவியாசரை பூஜை செய்து ஷோடச உபசாரங்கள் செய்து விசேஷமாக அந்த வியாச பூஜைக்கு மத்தியில் ஸ்ரீ கிருஷ்ணரையும் பூஜை செய்து விசேஷமாக நாளை தினம் நாம் அனைவரும் நம் பாபத்தை போக்கக்கூடிய நம்மளுடைய குருநாதருக்கு நம் சமர்ப்பணம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. குருநாதர் அருகில் இருந்தால் அவரை தரிசித்து பாத பூஜை செய்து மாலை அணிவித்து வஸ்திராதி உபசாரங்கள் செய்து அந்த குருவனுடைய கிருபைக்கு பாத்திரமாகும்படியாக இருந்தால் மிகவும் விசேஷமானது. நம் குருநாதர் வேறு ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் இன்றைய நவீன காலத்தில் நம் குருநாதருக்கு குரு தட்சிணை செய்யக்கூடிய அநேக விதமான வசதிகள் நம் அனைவருக்கும் இருக்கின்றன. ஆதலால் குருவருள் இல்லையெனில் திருவருள் இல்லை என்னும் தமிழிலும் குரோர் அனுக்கிரகேணைவ புமான் பூர்ண பிரசாந்தயே என்று ஸ்ரீமத் பாகவதத்தில் பகவான் கிருஷ்ணன் சுதாமா என்னும் சொல்லக்கூடிய குச்சேலனிடத்தில் இந்த வாக்கியத்தை சொல்கிறார்கள். பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய குருநாதனை நினைக்கிறான் என்றால் நாம் அனைவரும் அவசியம் நம் குருநாதரை தரிசித்து நமக்கு மந்திர உபதேசங்கள் செய்த குருநாதர், பாடம் சொல்லிக் கொடுக்கிற குருநாதர், இந்த உலகத்திற்கு குருநாதராக இருக்கும் குருநாதர் என அனைத்து குருநாதர்களையும் நம் சேவித்து அவர்களிடத்தில் அந்த பிரேமையை சம்பாதித்து உபனிஷத் உத்கோஷிக்கிறது ஆச்சாரியாய பிரியந்தனமாஹிருத்ய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத்ஸீஹி என்னும்
கட்டளையிடுகிறது. ஆச்சாரியனுக்கு பிரியபாத்திரமாக இருந்து ஆச்சாரியனுக்கு பிரியமான உபகரணங்களை நம் தட்சிணையாக கொடுத்து அவர்களுடைய கிருபைக்கு பாத்திரமாக வேண்டும் என்றும் உபனிஷத் உத்கோஷிக்கிறது. இந்த தட்சிணை அளித்தால்தான் நம் குருநாதர் திருப்தி அடைவாரா என்று கேட்டால் அவசியம் இல்லை. நம் குருநாதர் நமது தாயார் போன்று எப்படி ஒரு தாய் ஒரு மகனிடம் அவனிடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவனால் இந்த பிரயோஜனம் நமக்கு கிட்டும் என்றும் நினைக்காமல் தன் தாய் தன் மகனுக்கு எப்படி இருக்கிறாளோ அதைவிட பல மடங்கு நம் குருநாதர் நம்மிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அவருடைய பிரேமை, அவருடைய அனுக்கிரகம், அவருடைய கட்டாட்சம் அனைத்தும் வாரி வள்ளலாக கொடுக்கிறது தான் குருநாதர். அத்தகைய குருநாதருக்கு நம் எத்தகைய பெரிய சன்மானத்தை அளித்தாலும் அந்த குருநாதர் செய்யக்கூடிய அனுக்கிரகத்திற்கு ஈடு ஆகாது. ஆதலால் நாளை குரு பூர்ணிமையாக இருப்பதால் அவரவர்கள் குருவிற்கு செய்யக்கூடிய சன்மானத்தை தட்சிணையாக கொடுத்து அந்த குருநாதனுடைய கிருபைக்கு பாத்திரமாகி அவரவருடைய குருநாதர்கள் அவரவருடைய சிஷ்யர்களுக்கு பரம ஞானத்தை கொடுத்து சிஷ்ய பரம்பரை அபிவிருத்தியாகி நம் குருநாதரின் கிருபைக்கு எப்பொழுதும் பாத்திரமாக இருப்போம் என்றும் நானும் என் குருநாதரை பிரார்த்தனை செய்கிறேன். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते आदिपराशक्ति माता की जय। सद्गुरुनाथ महाराज की जय। आंजनेय मूर्ति की जय।